ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி 2024 நடந்து முடிந்த தேர்வுல ஒவ்வொன்றையும் கொஸ்டின் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது கணிதம் ஓகேவா ஏஎல்பி 28/11/2024 அன்று நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் அப்போ தான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 20 கொஸ்டின் எந்தெந்த தலைப்பில் தான் கேட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ முழுமையாக பார்த்து உங்களுக்கே புரியும். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப்னா வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரயில்வே தொடர்பான வீடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு நண்பர்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு அரை வட்டத்தில் அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? இது ஒரு கொஸ்டின் ஓகேவா. இதுல அமையப்போது அரை வட்டத்துல அமைய போகுது ஓகேவா. அப்ப அரை வட்டம் ஓகேங்களா, அரை வட்டம் வரைஞ்சிக்கலாம். அரை வட்டத்தை என்ன சொல்றாங்க, 6 சென்டிமீட்டர் ஆரம். அப்ப 6 சென்டிமீட்டர் என்ன பண்ணுவோம், இந்த சைடு 6 இருக்கும், அப்ப இந்த சைடு 6 இருக்கும் ஓகே. அப்ப ஆரம் 6, அப்ப விட்டம் எவ்வளவு வரும், 12 ஓகேவா. இங்க என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய முக்கோணம் ஓகேவா. முக்கோணம் எப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்குங்களா ஓகே. அப்ப கீழே அடிப்பக்கம், அப்ப அடிப்பக்கம் மதிப்பு எவ்வளவு வரும், 12 ஓகேவா. அப்ப முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் எனக்கு எவ்வளவு, 12 ஓகே. ஏன்னா முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டாங்க. அப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஆஃப் பிஹெச் சொல்லுவோம். அப்ப பேஸ் வந்து 12 தெரிஞ்சு, ஏன்னா ஆரம் 6னால அப்ப விட்டம் 12 இருக்கும், அதுதான் எனக்கு அடிப்பக்கம் ஓகே. இப்ப அடுத்து எனக்கு என்ன தேவை, உயரம் தேவை. உயரம்னுக்கு என்ன வரும், ஒண்ணுமே இல்லை, அரை வட்டம் தானே. அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு வரும், இங்க 6 தானே வரும், ஆரம் தானே வரும். அப்ப உயரம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 6 ஓகேவா. அப்ப ஆரமும் 6 தான், உயரம் எனக்கு எவ்வளவுதான், 6 தான். அப்ப உயர மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 6 ஓகேவா. அடிப்பக்கம் எனக்கு எவ்வளவு, 12. அப்படியே அப்ளை பண்ணுங்க, 1/2 இன்ட்டு 12 இன்ட்டு 6. அப்ப 4 2 6 2 12 6 6 36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு இயந்திரத்தின் விலையானது ரூபாய் 18,000 என குறிக்கப்பட்டுள்ளது. கடைக்காரர் அதன் மீது அடுத்தடுத்து தொடர்ச்சியான 2 தள்ளுபடிகளை வழங்குகிறார். இதனால் அதன் விலையானது ரூபாய் 12,960 குறைகிறது. அடுத்தடுத்த தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் x% என்றால் எக்ஸினுடைய மதிப்பு என்ன? அவர் தொடர்ந்து தள்ளுபடி 2 தள்ளுபடி தராரு. முதல் தள்ளுபடி 10% சொல்றாங்க, ஆனா இரண்டாவது தள்ளுபடி எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அந்த இரண்டாவது தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ரூபாய் மாறுது, 12,960 மாறுது. இப்ப 18,000 எடுத்துக்கலாம். இப்போ 18,000த்துல ஃபர்ஸ்ட் இடத்துல எவ்வளவு தள்ளுபடி தராங்க, 10%. அப்ப 18,000த்துல 10% வரும் 1,800 ரூபாய். அப்ப 1,800 நான் மைனஸ் பண்றேன் ஓகே. 10% கண்டுபிடிச்சு நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். அப்போ 18,000த்துல 1,800 பர்சன்ட் வரும் 0 0, இங்க எவ்வளவு வரும் 2, அப்ப 7 1 போச்சுன்னா 6, இங்க 1 ஓகே. அப்ப 16,200 எனக்கு இருந்திருக்கும் ஓகேங்களா. அடுத்து எவ்வளவு தள்ளுபடி கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா ரேட் எனக்கு எவ்வளவு மாறிடுச்சு, 12,960 மாறிடுச்சு ஓகேங்களா. அப்ப இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அதான் எனக்கு தள்ளுபடி சதவீதம். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க. இப்ப 16,200 12,960 அப்ப எவ்வளவு வரும், இது 13,000 வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு வரும், 3,200. இங்க உள்ள இருக்கு ஒரு 40. அப்ப 3,240 வகுத்தல் முதல் நம்பர் எவ்வளோ, 16,200 இன்ட்டு 100. இப்ப அடிங்க 2 0க்கு 2 0. அடுத்து இங்க ஒரு 162 162 2 162 324, பின்னாடி ஒரு 0. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 20%. அப்ப இரண்டாவது தள்ளுபடி எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, 20% கொடுத்திருப்பாங்க. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும், 20. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். A/B/C கேட்குறாங்க. அப்ப A/B எவ்வளோ, 3:4, B/C எவ்வளோ, 2:3. அப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே நேர பெருக்குனா A எவ்வளவு கிடைக்கும், 6. அடுத்து கிராஸ் பெருக்குனா B எவ்வளவு கிடைக்கும், 8. அடுத்து லாஸ்ட் ரெண்டையும் பெருக்குனா C எவ்வளவு கிடைக்கும், 12. அப்ப 6 8 12. இதையும் சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். எதால சுருக்கலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம். 3 2 6 4 2 8 6 2 12. அப்ப ஆன்சர் வரும் 3:4:6. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகள்ல 578 ரூபாய் 40 பைசாவும் மற்றும் 3 ஆண்டுகள்ல 614 ரூபாய் 55 பைசாவும் அதிகரிக்கிறது எனில் வருடாந்திர கூட்டு வட்டியை ஆண்டு வட்டி விகிதம் காண்க ஓகே.
அப்ப 2 ஆண்டுகள்ல 578 ரூபா 40 பைசா, 3 ஆண்டு முடிவில் 614 ரூபா 55 பைசா. அப்ப இன்னைக்கு எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. இப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு வரும் பாருங்க. 5 1 இங்க 6 3 36.15. அடுத்து மதிப்பு எவ்வளோ 578.40 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எப்பயும் போல டிவைட் பண்ணலாம். அப்போ மேலே கீழே ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? இங்கே 1 3 3 மீதி 2 27ல் 9, இப்போ 2 24ல் 8 0. இங்கே 3ஆல் அடித்தோம்னா 1 2 0 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 5ஆலே அடிக்கலாமா? 5ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? 2 10 மீதி 2 20ல் 4, இங்கே 1. அடுத்து இங்கே அடித்தோம்னா 3 15 மீதி 4 42ல் 8. அடுத்து 2 28ல் 5, அடுத்து ஒரு 6. ஓகே, இப்போ 241 3850 அடிக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வச்சு அடிங்க. 2ஆல் அடித்தோம்னா இது நம்ம 4ஆல் அடிக்கலாம்ல. இங்கே 25. ஓகேவா? 25 நாங்க 100. இங்கே அடித்தா 9 நாங்க 36 மீதி 2 25ல் 6 நாங்க 24 மீதி 1 16ல் 4. ஓகே, இப்போ 964 இங்கே 241. இப்போ பாருங்க 240 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 960 வருமா? அப்போ 241 41 4 241 964. அப்போ எனக்கு என்ன ஆகும்? 25/4 வரும். இதையும் சுருங்க என்ன கிடைக்கும்? 6 1/4. அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 6 1/4%. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 5 தொடர்ச்சியான இரட்டை எண்கள் கூட்டுத்தொகை எவ்வளோ? 3720 எனில் அவற்றில் மூன்றாவது மிகப்பெரிய மற்றும் மிகப்பெரிய இரட்டை எண்ணின் கூட்டுத்தொகை என்ன? ஓகேவா? எனக்கு 5 தொடர்ச்சியான இரட்டை எண்கள் சொல்லிட்டாங்க. அதோட கூடுதல் எவ்வளோ? 3720. அப்ப 3720 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகே, அப்ப கூடுதலை 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் உள்ள நம்பர் கிடைக்கும். ஓகேவா? முன்னாடி 2 நம்பர், பின்னாடி 2 நம்பர். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3720 கூடுதலா 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு நடுவில் நம்பர் கிடைக்கும். அடிச்ச எவ்வளோ வரும்? 4 5 7 35 மீதி 2 22ல் 4 5 20 மீதி 2 20ல் 4. அப்ப 744. ஓகேவா? அப்ப 744 முன்னாடி என்ன நம்பர் வரும்? 2 குறைங்க. இது 2 குறைச்சா 740. இங்கிட்டு போகும்போது 2 2 கூட்டணும், இங்கிட்டு போகும்போது 2 2 குறைக்கணும். அவ்வளவுதான். அப்ப இங்கிட்டு போகும்போது 746, இங்க 748. நம்ம கொஸ்டின் கேட்டாங்க மூன்றாவது மிகப்பெரிய நம்பர். இப்போ மூன்றாவது மிகப்பெரிய நம்பருக்கு என்னது? 744. ஏன்னா இதான் மூன்றாவது மிகப்பெரிய நம்பர். அடுத்து மிகப்பெரிய இரட்டை எண். மிகப்பெரிய இரட்டை என்னது? 748. ஓகே, அப்ப 744ஐயும் 748ஐயும் கூட்ட போறேன். கூட்டினா 12, இங்க 9 14, 1492. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை 20 நாள் செஞ்சு முடிக்கிறாரு. பி வந்து அதே வேலையை 15 நாள் செஞ்சு முடிப்பார். ஆனா பி என்ன பண்ண ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. 6 நாட்கள் வேலை செய்த பிறகு அந்த வேலையை விட்டு விடுகிறார். எனில் ஏ மட்டும் மீதமுள்ள அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பார்னு கொஸ்டின். ஓகேவா? அப்ப பி செய்த வேலையை கண்டுபிடிப்போம். பி செய்த வேலை. அப்ப ஆக்சுவலா பி வந்து ஒரு வேலை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகுமா? இப்ப தலைகீழ போடுங்க. ஓகேவா? செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் அந்த நாட்கள் தலைகீழ போடுவோம். அப்போ 15 என்ன பண்ணுவோம்? 1/15. எத்தனை வேலை பார்க்குறாங்க? 6 நாட்கள். இப்போ இதை பெருக்குங்க. பெருக்குன எவ்வளோ வரும்? 2 3 6 5 3 15. அப்போ எவ்வளோ வரும்? 2/5. அப்போ என்ன ஆகுதுன்னா மொத்த பங்கு 5ல் 2 பங்கு முடிச்சுறாங்க. அப்ப மீதி வேலை எனக்கு எவ்வளோ இருக்கும்? 5ல் 2 முடிச்ச மீதி எவ்வளோ இருக்கும்? 5ல் 3 பங்கு வேலை இருக்கும். இந்த வேலை இப்போ யார் பார்க்க போறா? ஏ பார்க்க போறாரு. அப்ப ஏ உடைய நாட்கள் எவ்வளோ? 20. இப்போ அடிங்க. 1 5 4 5 20. அப்போ முன்னாங்க 12. அப்ப மீதம் உள்ள வேலையை ஏ மட்டும் எத்தனை செஞ்சு முடிப்பாரு? 12 நாட்கள்ல செய்து முடிப்பார். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. முதல் 8 பகாயங்களின் கூட்டுத்தொகையை 7ஆல் வகுத்தால் கிடைப்பது எதற்கு சமம் கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, முதல் 8 பகாயங்களை கூட்டுவோம். முதல் 8 பகாயங்கள் என்னது? 2 3 5 7 11 13 17 19. ஓகேங்களா? கூட்டினால வரும் 5 10 17 28 41. இங்க 19 கூடும்போது
60 எவ்வளோ வருது 77. அப்போ 77 7ஆல் வகுக்க சொல்கிறாங்களா? அப்போ 77 7ஆல் வகுத்தா எவ்வளோ வரும் 11. அப்போ 7ஆல் வகுத்தா கிடைப்புனது 11க்கு சமமாக இருக்கும். அப்போ ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 2x மைனஸ் 3y பிளஸ் 7z மற்றும் 4z மைனஸ் 5x ஆகியவற்றின் கூட்டுத்தொகையை 13x மைனஸ் z இதிலிருந்து கழித்தால் டேஷ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதையும் கூட்ட சொல்றாங்க, இதை என்ன பண்ண சொல்றாங்க? கழிக்க சொல்றாங்க. அப்போ இதை கழிக்க சொல்றதுனால இதோட சிம்பிள் மட்டும் நீங்க மாத்திக்கங்க. ஓகேங்களா? அப்போ இங்க உள்ள சிம்பிள் அனைத்துமே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இங்க கூட்ட சொன்னா அப்படியே தான் இருக்கும். கழிக்க சொன்னா இதோட மட்டும் என்ன பண்ணும்? மாறும். அதாவது பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை எழுதிக்கோங்க. 2x மைனஸ் 3y பிளஸ் 7z. அடுத்து என்ன இருக்கு? 4z மைனஸ் 5x. இங்க என்ன பண்ணும்? இதை கழிக்க சொல்றாங்க, இது குறியீடு மாறும். அப்ப மைனஸ் 13x பிளஸ் z. இப்ப x மட்டும் ஃபர்ஸ்ட் எடுங்க. இங்க 2x, இங்க மைனஸ் 5x, இங்க மைனஸ் 13x. எனக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்போ ஒரே என்ன கூடுவோம்? மைனஸ் 13 மைனஸ் 5 மைனஸ் 18. இங்க 2 போச்சுன்னா மைனஸ் 16x. அடுத்து y என்ன இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ மைனஸ் 3y. அடுத்து z பார்த்தோம்னா இங்க ஒரு z, இங்க ஒரு 4z, இங்க ஒரு 7z. அப்ப எவ்வளவு ஆகுது? 1 4 5 12z. ஓகேங்களா? அப்ப எனக்கு இதே மாதிரி ஆப்ஷன் எங்கேயுமே இருக்கான்னு பாக்குறோம். இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஃபுல்லாவே மைனஸால பெருக்கி இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா 16x பிளஸ் 3y மைனஸ் 12z. அப்ப ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு பொருந்தும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 0.009 divided by k equal to 0.01 எனில் k உடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? k எங்க கொண்டு போயிடலாம்? 0.01 கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப 0.009 divided by 0.01 equal to k. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் டிவைட் பண்ணுங்க. 9 வகுத்தல் 1 எவ்வளவு வரும்? 9. ஓகேங்களா? இப்ப பாயிண்ட்ஸ் பாருங்க. இங்க என்னது? பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர். இப்ப என்ன பண்ணு? கழிங்க. 3 2 போச்சுன்னா 1. அப்ப என்ன பண்ணும்? ஒரு நம்பர் பாயிண்ட் வைக்கணும். அப்ப ஆன்சர் வரும் 0.9. ஆன்சர் 0.9. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மேன் என்ன பண்றாருன்னா 320 மாம்பழங்களை விற்றது 400 மாம்பழங்களை வாங்கியதற்கு சமம். ஓகேவா? செல்னா செல்லிங் பிரைஸ், விற்றது இது வாங்கியது. ஓகே. அப்ப 320 மாம்பழங்களை விற்றது 400 மாம்பழங்களை வாங்கியதற்கு சமம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா 400 மாம்பழம் வாங்கினதும் 320 மாம்பழம் வித்தது எனக்கு என்ன சமம் தான் சொல்றாங்க. அப்ப எனக்கு என்னது? ஒரு 80 மாம்பழங்கள் குறைவா இருக்கும்போது நான் போட்ட காசு எடுத்துட்டேன்ல. அப்ப என்ன ஆகும்? அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, எவ்வளவு வரும்? 80. அப்ப 80 வகுத்தல் எவ்வளவு பழம் வித்தீங்களோ அதையும் கீழே போடணும். 320 இன்ட்டு 100. ஓகே. இது எண்ணிக்கையில வரும்போது எவ்வளவு வித்தீங்களோ அத்தை கீழே போடணும். அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 4 8 4 8 32, ஒரு நாங்க 25 நாங்க 100. அப்ப 25% எனக்கு என்ன? அது லாபம். 25% லாபம். நெக்ஸ்ட் ரமா வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது அலுவலகத்துக்கு நடந்து செல்கிறார். காலையில் அவர் அந்த தூரத்தை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். மாலையில் வீடு திரும்பும்போது அதே தூரத்தை கடக்க மேலும் 15 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார். இந்த இருவழி பயணத்தின் போது அவரது சராசரி வேகத்தை கண்டறியவும். ஓகேங்களா? அப்போ ஒரே டிஸ்டன்ஸ் தான். வீட்டுல இருந்து அலுவலகம் போறாரு, அலுவலகம் இருந்து வீடு வராரு. ஓகே. ஒரே டிஸ்டன்ஸ் தான். எவ்வளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கிலோமீட்டர். அதாவது போகும்போது 1 மணி நேரத்தில் என்ன பண்ணிடுறாரு? 5 கிலோமீட்டர் போயிடாரு. வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் அதிகமாகுது. அப்போ 15 நிமிடம் என்ன அர்த்தம்? 1.25 மணி நேரம் சொல்லலாமா? 15 நிமிடம் அது 1.25 மணி நேரம். அப்ப இந்த இதுல போனா எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருப்பாரு? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்ப இங்க டைம் அதிகமாச்சுன்னா கிலோமீட்டர் ஆகும் குறையும். நம்ம போகக்கூடிய ஸ்பீடு குறையும்ல. ஏன்னா எப்பயுமே நேரமும் வேகமும் எப்படிதான் இருக்கும்? ஆப்போசிட், எதிர் விகிதத்தா இருக்கும். அப்ப எதிர் விகிதம் என்ன பண்ணுவோம்? அப்படியே டிவைட் பண்ணுவோம். 1 வகுத்தல் இதை சுருக்கினா எவ்வளவு வரும்? 5/4 இன்ட்டு 5. ஓகே. இப்போ இந்த 5/4 மேல வந்து எப்படி வரும்? 4/5 இன்ட்டு 5. 5க்கு 5 கேன்சல். அப்ப ஆன்சர் வரும் 4. அப்ப 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல திரும்பி வீடு வந்திருப்பார். அப்ப போகும்போது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, வரும்போது 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்றாரு. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா சராசரி வேகம் தான் கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப சராசரி வேகம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா
2xy divided by x plus y. ஓகேவா? ஒரே டிஸ்டன்ஸை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இது சராசரி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2xy divided by x plus y. ஓகேவா? அப்போ இது வந்து x, இது வந்து yன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? 2 into 5 into 4 divided by 5 plus 4. அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 40 வகுத்தல் 9. அப்போ 40 எத்தனை 9 இருக்கு? 4 36, மீதி 4 வகுத்தல் 9. அப்போ ஆன்சர் 4 4/9. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டனர். ஒரு வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 70% பெற்று 172 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் எனில் செல்லுபடியாகும் வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? அப்ப செல்லுபடியாக வாக்கு தானே பார்க்க போறோம். வெற்றி பெற்றவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 70%. அப்ப வெற்றி பெற்ற 70% வாங்கியிருந்தாருன்னா அப்ப தோல்வி அடைந்தவர் எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பாரு? 30% வாங்கியிருக்க முடியும். ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க? 172 வாக்குகள் வித்தியாசம் சொல்றாங்களா? அப்ப வெற்றி அடைந்தவங்களுக்கும் தோல்வி அடைந்தவங்களுக்கும் வித்தியாசம் தான் அந்த 172. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 40%. அப்ப 40% எவ்வளோ? 172. அப்ப மொத்த வாக்கு எவ்வளோ? 100%. அப்போ 100% எனக்கு என்ன வரும்? முக்கியமா சதவீதம் போது எப்படி இருக்கும்? நேர் விகிதம். அப்ப தலைகீழா போடும். அப்ப 100 வகுத்தல் 40 இன்ட்டு 172. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு நாங்க 4, 4 16, மீதி 1 12. ஓகே, அப்ப 10 இன்ட்டு 43 எவ்வளோ வரும்? 430. அப்ப செல்லுபடிய மொத்த வாக்கு எண்ணிக்கையோ 430. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 0.292929 இப்படி போய்கிட்டே இருக்கு. ஒரு பின்னமாக மாற்றல் கிடைப்பது என்னது? ஓகே பாருங்க. 0.29292929 போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருந்தா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? 29 தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா? அப்ப இது எப்படி சுருக்கி எழுதலாம்னா 0.29 பார். ஏன்னா 29 ரிப்பீட் ஆகிறனால 29 பேர் நான் பார் போடுறேன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பார் போட்டோம் அப்படின்னு ஈஸி ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா இந்த 29 அப்படியே எழுதிக்கோங்க. வகுத்தல் கீழே 99 போடுங்க, முடிஞ்சு. அப்ப ஆன்சர் வரும் 29/99. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 0.04 பவர் -1.5. ஓகேவா? இப்ப இது என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்ப என்ன பண்ண 0.04 நான் எப்படி எழுதுனா ஸ்கொயர் எழுதுறேன். எப்படி எழுதுனா 0.2 ஸ்கொயர் எழுதலாம். 0.04 எப்படி எழுதுறேன்? 0.2 ஸ்கொயர் எழுத போறேன். மேல என்ன இருக்கு? -1.5. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? 2 அடுக்குன்னா டேரக்டா பெருக்கலாமா? அப்ப 0.2 2 -1.5 பெருக்குனா -3. ஓகே, எப்பயுமே அடுக்கு வந்து நீங்க என்ன பண்ணா மைனஸ்ல இருக்கக்கூடாது. அப்ப நான் பிளஸ்ஸா மாத்தணும். பிளஸ்ஸா மாத்த என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இதை கீழே கொண்டு வரணும். அப்போ 1 வகுத்தல் 0.2 கியூப் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 1 வகுத்தல் 0.2 கியூப் நினைக்க வரும் 0.008 வந்துடும். அப்போ 1 வகுத்தல் 0.008. இது எப்படி முழு நம்பரை மாத்துறது? ஓகே, ஒண்ணுமே இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா? அப்ப என்ன பண்ணா மேலும் கீழையும் 1000ஆல பெருக்கணும். மேலங்கிலையும் 1000ஆல் பெருக்கினா மேல எவ்வளவு வந்துடும்? 1000, கீழே 8. இப்போ டிவைட் பண்ணுங்க. 1 8, மீதி 2 20ல 2 16, மீதி 4 40ல 8 40. அப்ப ஆன்சர் வரும் 125. நெக்ஸ்ட் அனிதாவுக்கும் மற்றும் சுனிதாவுக்கும் வயது வித்தியாசம் 30 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அனிதாவின் வயது சுனிதாவை போல 3 மடங்கு என்றால் சுனிதாவின் தற்போதைய வயது என்னவாக இருக்கும்? ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனிதா சுனிதா எவ்வளவு இருக்குமா? அனிதா வந்து இருப்பாங்க சுனிதாவை போல 3 மடங்கு. அப்ப இவங்க 3, இவங்க எவ்வளவு இருப்பாங்க? 1. ஓகேங்களா? இந்த வயது வித்தியாசங்கிறது எத்தனை ஆண்டுகள் முன்னாடி போனாலும் சரி, இல்ல எத்தனை ஆண்டு பின்னாடி போனாலும் சரி, 2 பேருக்கு அந்த வித்தியாசம் எப்படிதான் இருக்கும்? ஒரே மாதிரிதான் இருக்கும், மாற வாய்ப்பே இல்லை. அப்ப இதுக்கான வித்தியாசம் எனக்கு எவ்வளவு? 30. அப்ப எவ்வளவு வரும்? 2x தான் எனக்கு 30. அப்போ 1x எவ்வளோ? 15. அப்ப x மதிப்பு இங்க அப்ளை பண்ண வரும். 3x எவ்வளோ வரும்? 45. அப்ப அனிதாவுக்கு வயசு 45, சுனிதாவுக்கு வயசு எவ்வளோ? 15. இது என்னது? 5 ஆண்டுக்கு முன்னாடி தான் 45 15. இப்ப தற்போதுதான் கேட்கறாங்க. அப்ப தற்போது என்ன பண்ணணும்? 2 பேருக்கு 5 வயசு கூட்டணும். இவங்களுக்கு 5 கூட்டினா 50 வயசு. அப்ப தற்போது அனிதாவுக்கு 50, சுனிதாவுக்கு எவ்வளவு? ஒரு 5 கூட்டினா 20. ஓகே, அப்ப அனிதாவுக்கு 50 வயசு, சுனிதாவுக்கு 20 வயசு. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க சுனிதாவுடைய தற்போது வயசு எவ்வளோ? 20 ஆண்டுகள்.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, உருளையின் கன அளவு 5500 மீட்டர் கியூப், உருளையின் உயரம் 70 மீட்டர் எனில் அதன் அடிப்பக்கத்தின் விட்டத்தை காண்க. ஓகே, கன அளவு கொடுத்துருக்காங்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 5500. பையோட மதிப்பு எவ்வளோ போட சொல்லுவாங்க? 22/7. ஆர் மதிப்பு எனக்கு தெரியாது. உயர மதிப்பு எவ்வளோ? 70. 5500. இப்போ என்ன பண்ணலாம்? 4 7 இங்க 10 7 70. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இங்க அடிச்சோம்னா 2 11 22. இங்க 5 0. 4 2 இங்க அடிச்சா 25. அப்ப ஆர் ஸ்கொயர் எவ்வளவு வருது? 25. அப்ப ஆர் எவ்வளவு வரும்? 5. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, விட்டம் தான் கேட்டாங்க. அப்ப ஆரம் 5னா விட்டம் எவ்வளவு வரும்? 10. ஆன்சர் என்னது? 10 மீட்டர். நெக்ஸ்ட், எந்த மிக சிறிய மிகை எண்ணை 2488 கூட்டும் போது அது 3 4 5 மற்றும் 6ஆல் முழுமையாக வகுப்படும் அப்படின்னு கேட்கறதுனால இந்த 3 4 5 6 இதுக்கு எல்சியம் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? எல்சியம் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 4 5 இங்க 2. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணா 2 5 1. இப்போ பெருக்குங்க. இதை பெருக்குனா 6, இதை பெருக்குனா 10. அப்போ 6 10 பெருக்குனா 60. அப்போ எல்சியம் எவ்வளோ வரும்? 60 வரும். இப்போ இந்த 60 வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணி பாருங்க. 2488 60ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா இது எந்த நம்பர் கூட்டணும் அப்போ நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ 60ஆல் டேரெக்டாக தான் நீ டிவைட் பண்ண போறீங்க. 60 60. 248ல் 4 60 240. மீதி எவ்வளோ? 8. பின்னாடி என்ன இருக்கு? 8. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 88. 87 எத்தனை 60 இருக்கும்? 60 60. மீதி எவ்வளோ வரும்? 28. அப்ப 28ஓட எந்த நம்பர் கூட்டினா எனக்கு 60ஆல் வகுப்படும் பாருங்க. அப்ப 28 எந்த நம்பர் கூட்டினா 60ஆல் டிவைட் ஆகும்? 32 கூட்டினாதான் 60ஆல் டிவைட் ஆகும். அப்ப நீங்க எந்த நம்பர் கூட்டணும்? 32 தான் கூட்டணும். ஆன்சர் 32. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, 2 வேட்பாளர்களில் நடந்த தேர்தலில் ஒருவர் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 55% பெற்றார் மற்றும் 20% வாக்குகள் செல்லாதவை எனில் மொத்த வாக்குகள் 7500 எனில் வெற்றியாளர் எத்தனை வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார்? இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? மொத்தம் 7500 ஓட்டு வந்துச்சு. அந்த ஓட்டு என்ன ஆயிடுச்சு? 20% செல்லாதவை. அப்ப 20% கண்டுபிடிச்சு நான் மைனஸ் பண்ண போறேன். அப்ப 20% எவ்வளவு வரும்? 1500. அப்ப கழிச்சு எவ்வளவு வரும்? 6000. அப்ப இந்த 6000 தான் இன்னைக்கு எவ்வளோ? செல்லுபடியாகக்கூடிய வாக்குகள் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? 6000. இப்ப வெற்றி பெற்றது எவ்வளவு வாங்கியிருக்காரு? செல்லுபடியாகிறதுல 55%. அப்ப செல்லுபடியாகிறது 55%னா தோல்வி அடைஞ்ச எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 45%. அப்ப 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 10%. அப்ப அந்த 10% எவ்வளவு கண்டுபிடிங்க. அப்ப 100% 6000னா 10% எவ்வளவு வரும்? 600. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, cos power 4 theta minus sin 4 theta equal to k எனில் 1 minus k divided by 1 plus k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, cos 4 theta minus sin 4 theta equal to k. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ நம்ம தெரியல a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி பிரிப்போம்? a பிளஸ் பி a மைனஸ் பி. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்னா அடுக்கு வந்து பாதியா போகுது, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி ஒன்று கழிச்ச மாதிரி திரும்ப என்ன பண்ண கூட்டுவோம்? cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கே. இப்போ என்ன ஆகும்? cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு எவ்வளோ? 1. ஓகேங்களா? அப்போ இதோட இந்த 1 பிறகு என்ன கிடைக்கும்? இது மட்டும் தானே கிடைக்கும். அப்போ cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ? கே. இப்போ கேவோட மதிப்பு எனக்கு என்னது? cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் கே டிவைட் பை 1 பிளஸ் கே. ஓகே, இப்போ கேக்கு என்னது? முன்னாடி மைனஸ் வந்தனால இந்த குறியீடு அப்படியே மாறுமா? அப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் இப்போ இங்கே எனக்கு 1 பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன ஆகும்? 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா மதிப்பு எவ்வளோ? சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை கீழே என்ன வரும்? இந்த 1 பிளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு வரும் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ எனக்கு என்ன வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2 cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ 2 2 கேன்சல். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா என்ன சொல்லுவோம்?
tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லுவோம். ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசி மற்றும் டிஇஎஃப் ஆகிய இரண்டு ஒத்த முக்கோணங்கள் சுற்றளவு முறை 75 மற்றும் 40. பிசி 15 எனில் இஎஃப்பின் நீளம் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு, அதே மாதிரி டிஇஎஃப்னு ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகேங்களா? இதோட சுற்றளவு எவ்வளோ? 75. இதோட சுற்றளவு எவ்வளோ? 40. அடுத்து இதுல இந்த பிசி மதிப்பு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இஎஃப் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்ப பாருங்க 75ல இருந்து நான் 15 எப்படி கொண்டு வர முடியும்? 75 5ஆல வகுத்தா தான் கொண்டு வர முடியும். ஏன்னா ரெண்டுமே ஒத்த முக்கோணம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 75 5ஆல வகுத்தா 15. அப்ப 40 5ஆல வகுத்தா என்ன வரும் பாருங்க. என்ன வரும்? 8. அப்ப இஎஃப் மதிப்பு எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்த ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.